வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் சக்க போடுது, திருவிழா கோலம் காணுதுன்னு சொல்லி நியூஸுகள் வருது. வாழ்த்துக்கள், நல்ல செய்தி தான். 75 வயசான ஒரு நடிகருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்ட படங்களும் 200 கோடி சம்பளம், 2000 ரூபாய் சினிமா டிக்கெட்டு, ஆடியோ லான்ச்சு, பரபரப்பாக ஆல் இண்டியா லெவலுக்கு ஒரு கவரேஜ் கிடைக்கிறதெல்லாம் வேறு யாருக்குமே கிடைக்காது. இது ரஜினிகாந்துக்கு மட்டுமே பொருந்தும். அந்த விதத்தில் ரஜினிகாந்தோடைய சாதனைன்னே சொல்லலாம். இது நல்லா பீக்கில் இருக்கும்போது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் இருக்கும் போதெல்லாம் நடிக்க சொல்லி எவ்வளோ கேட்டாலும் அடம் பிடிச்சார். வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சிருந்தார். இப்போ காலம் போன காலத்தில் உடாப்படியாக வேக வேகமாக நடிக்கிறாரு. என்னத்த சொல்கிறது. சரி, இப்போ தலைப்புக்கு வருவோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட பிடிச்சதும் பிடிக்காததும் தான் தலைப்பு இல்லையா? அதை பற்றி சொல்கிறேன். பிடிச்சதுன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இவர் அபூர்வமான ஒரு நடிகர். எந்த ஒரு நடிகருக்கும் இல்லாத ஒரு தனித்துவமான பாடி லாங்குவேஜ், ப்ளஸ் அவருடைய ஸ்டைல், பேசுகிறது ஒரு ஸ்டைல், சிரிக்கிறது ஒரு ஸ்டைல், எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசம். தனித்துவமான பேருக்கு தகுந்த காந்தம் மாதிரியே இழுத்தார் எல்லாரையும். தமிழ எல்லையை கடந்து, இந்திய எல்லையை கடந்து உலக அளவில் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. பார்க்குறவங்கள ஈர்க்கிற சக்தி இருந்தது அவர்கிட்ட. இந்த பட்டத்து யானை தேர்ந்தெடுக்கும் போது எவ்வளோ யானை இருக்கும். ஆனால் பட்டத்து யானை தேர்ந்தெடுக்கும் போது சில இலக்கணமெல்லாம் பார்ப்பாங்க, சில சுழியெல்லாம் பார்ப்பாங்க, சில விசேஷங்கள் கேரக்டரிஸ்டிக்கள் இருக்கணும், சில அபூர்வமான பண்புகள் கொண்ட, சில விசேஷ சக்திகள் கொண்ட ஒரு யானை தான் பட்டத்து யானை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி நடிகர்களில் இவர் ஒரு விசேஷமானவர். எந்த விதத்தில் சொன்னாலும் சரி, இவருக்குன்னு ஒரு தனி வழி, என் வழி தனி வழின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி இவருக்கு மட்டுமே அமைஞ்சது. இவர் நடித்த படங்கள்லாம் பெரிய கலையம்சம் பொருந்திய ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல படங்கள்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப சாதாரண படங்கள் தான். பின்ன எப்படி அந்த ஓட்டம் ஓடிச்சு, அந்த வசூல் பண்ணுச்சுன்னு கேட்குறீங்களா? அங்கே தான் ரஜினிகாந்த் மேஜிக் இருக்குது. இவரை தவிர எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, இவர் இப்போ நடித்த படங்கள் நடித்தா 3 நாள் கூட ஓடாது. ஆனால் ரஜினிகாந்த்ன்ற ஒரு காந்தத்தினால அவரை பார்த்துன்னே படம் ஓடிடுச்சு. இவர் பெர்ஃபார்மன்ஸுக்கே படம் ஓடும். இந்த சிறப்பு வேறு எந்த நடிகருக்குமே கிடையாது. கதை நல்லா எல்லாம் படுத்துரும். நீங்கள் இது பல நாள் கவனித்தவங்களுக்கு விஷயம் தெரியும். அதுதான் அவருடைய சூப்பர் ஆக்டர்னு சொல்கிறதுக்கு காரணம், சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறதுக்கு காரணம். அவருடைய ஸ்டண்ட் சீனில் தனியாக அவர் ஸ்டைல் இருக்கும், டான்ஸில் அவர் ஸ்டைல் தனியாக இருக்கும், பேச்சு, நட, உட, பாவனை எல்லாமே ரஜினிகாந்த் தான் அக்மார்க் ஸ்டைல். வேறு யாருக்குமே இல்லாத தனித்துவமான அபூர்வமான ஒரு விஷயம் இது. ஆனால் இது அவருக்கு மட்டும்தான் தெரியாது. அதுதாங்க காமெடி. பிடிக்காதுன்னு சொன்னால் ஒரு 2-3 விஷயம் இருக்குதுங்க. ஒரு ரசிகனாக நான் கவனிச்சதில் சொல்கிறேன். இவருக்கு ஒரு பயம் உண்டு. என்னென்னா, உடம்பு நல்லா மார்க்கெட்டில் இருக்கும்போது தொப்பை கிப்பை போட்டு முன்ன பின்ன பெருத்துட்டா ஃபீல்ட் அவுட் ஆகிடுமே, மார்க்கெட் போயிடுமேன்னு சொல்லி ரொம்ப உடம்பு விஷயத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, தேவைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டார். ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு உண்டான அளவுக்கு ஒரு உடல்வாகு இல்லாத மாதிரி போயிடுச்சு. பல சீனில் இது நெருடலாகவே இருக்கும் அவர்கிட்ட. அவர் இது ஒரு பெரிய தன்னை லீனாக வச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் நினச்சி என்ன பண்ணிட்டாருன்னா, உணவு விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடு. படம் புக்காகி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போகுதுன்னா 2 மாதம் 1 மாதம் உடம்பு வயிற்றை சுத்தமாக காய போட்டுருவாராம். காலையில் ஒரு டிஃபனாக ஒரு ஆம்லேட், மீதியெல்லாம் ரொம்ப 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 கம்மியான உணவு. ரொம்ப ஸ்லிம்மாகணும்னு நினச்சி என்ன பண்ணிட்டாருன்னா, தேவைக்கும் கீழே போயிட்டார். ஒரு இன்றைக்கெல்லாம் ஜிம்மு 90களெல்லாம் ஜிம்மு தான், பாடி தான் ஒரு ஹீரோவுக்கு ஒரு இது அழகு. சிக்ஸ் பேக் என்னென்னமோ வந்துருச்சு. ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாத மாதிரி போயிடுச்சு அவருக்கு. இவர் கன்னட நடிகர் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரோடைய ரசிகர். அவரும் இந்த மாதிரி தான் இருந்தார். அது இவரும் ஃபாலோ பண்ணிட்டார். பல விஷயங்களில் ரசிகர்களுக்கு நெருடலாக இருந்தது அவருடைய இந்த ஒரு விஷயந்தான். எப்படி ரொம்ப குண்டாகிறது ஒரு ட்ராபேக்கோ, தேவைக்கும் கீழே போனால் ஆக்ஷன் ஹீரோவுக்கு அது ஒரு ட்ராபேக் தான். அது பல படங்களில் நல்லாவே தெரிஞ்சுது. சங்கர் சார் தான் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணார். சிவாஜி படத்தில் உடம்பு ஷூட்டிங் நான் சொல்கிற கண்டிஷனுக்கு வந்தால் தான் ஷூட்டிங்னு சொல்லிவிட்டு அவர் உடம்பு தேர்த்த பின்னாடி நடிக்க வச்சார். ஆள் பர்சனலி பக்காவாக இருக்கும் அந்த படத்தில் பாருங்கள். அது எல்லா டைரக்டரும் பண்ணியிருக்கணும். அடுத்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா குஷனில் பழைய மாதிரி ஒட்டடை குச்சி மாதிரி நிற்பார். அது என்னமோ அவர் ரொம்ப ஃபேஷனாக நினச்சிட்டாரு. அவரோட வீக்னஸே அதுதான். இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரியே மெயின்டைன் பண்ணியிருந்தா பல படங்கள் அவர் சூப்பராக இருந்திருக்கும். இது ஒரு ரசிகனாக பல பேர் தெரிஞ்ச விஷயந்தான். 2வது, முரளி, பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் அர்ஜுன் எல்லாம் பெங்களூர்லேருந்து வந்தவங்க தான். அவங்க தமிழ் நல்லாவே பேசுகிறாங்க. இவரும் படங்களில் நல்லா பேசுவார்.
மேடையில் நேரில் பேசும்போது கொச்சை தமிழில் பேசுவார். காலையில் தான் பெங்களூர்லேருந்து வந்த மாதிரியே இருக்கும். படங்களில் மட்டும் எப்படி சுத்தமாக பேசுகிறாருன்னு தெரியல. அது ஒரு பெரிய விஷயம் தான் அவர்கிட்ட. அது பலமுறை கவனிக்கப்பட்டது. 2வது விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு திரைப்பட விழா கூப்பிட்றாங்க வச்சுக்கங்க. இப்போ கமலஹாசன் ஃபங்க்ஷன் நடந்தது, அவரோட பாராட்டு விழா. போனோமா, கலந்துக்கினோமா, கெத்தை விட்டு கொடுக்காம வாழ்த்தனமான்னு வரணும். அப்படி செய்ய மாட்டார் இவர். நான் ஒரு நடிகனே இல்லை, கமலஹாசன் முன்னாடி நான் ஒரு நடிகனே கிடையாது, எல்லாம் வடநாட்டில் கேட்பாங்க, கமலுக்கு முன்னாடி உன்னால் எப்படி நிற்க முடியுதுன்னு கேட்பாங்க. அப்படி இப்படின்னு தர லெவலுக்கு இறங்கி போய் படுத்துருவார். ரஜினி ரசிகர்களுக்கு மூஞ்சி எங்கே வச்சுக்கிறதே தெரில. ஏன்னா அவன் கமல் ரஜினி கூட கமல் ரஜினி ரசிகர் சண்டை போட்டுருந்தவங்க. எங்கள் ஆக்டர் பெரியவர், உங்கள் ஆக்டர் பெரியவன்னு இருந்தவங்க. இவர் இந்த மாதிரி போய் பண்ணுவார்னு யாருக்கும் தெரியல. அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். அவருக்கு உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு சூப்பர் ஆக்டர்ன்ற மாதிரி ஒரு தனித்துவமான நடிப்பு தங்கிட்ட இருக்கிறது, தன்னுடைய ஈர்ப்பு விஷயங்கள் அவருக்கு தெரியல. தன்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் அவர் அறியாதகிறார். அதனால தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது அவருக்கு. அவரை மாதிரி இன்னொருவர் இல்லைன்றது அவருக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் எங்கே போனாலும் இது மாதிரி பண்ணிடுவார். அதே மாதிரி ஜெயலலிதா எதிர்த்து கெத்தாக அரசியல் பண்ணிவிட்டு பின்னாடி ஜெயலலிதா மகாத்மா, நான் ஒரு சிறுவன், அவர் மனசை காயப்படுத்திட்டேன் அப்படின்னு பேசி அது ஒரு வெறுப்பு ஏற்றினார். இந்த மாதிரி பல இடங்கள் இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். அதே மாதிரி சினிமாவில் இப்போ அவரால் பழைய மாதிரி பண்ண முடியறதில்ல. என்ன இருந்தாலும் வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, 75 வயசில் பழைய மாதிரி பண்ண முடியாது. ரஜினியுடைய அந்த ஸ்டைலு, அந்த பழைய ஈர்ப்பு விஷயங்கள் இப்போ எதுவும் இல்லை. முன்னில ஒரு 20% தான் செய்ய முடியுது. அதனால் இப்போ அவ்வளோ ஒன்றும் சீரியஸாக இப்போ இருக்கிறவங்க ஈடு கொடுத்து நடிக்கிறது தேவையில்லாத ஒன்று. அவரே சொன்ன மாதிரி பணம் புகழெல்லாம் தேவைக்கு மேலே பார்த்தாச்சு. எல்லாம் மாயா சாயா. முன்ன ஆன்மீகத்தில் ஈடுபாடு அந்த மாதிரி இப்போ ஆன்மீகத்தை ஒதுக்கி அவன் அமைதியாக இருந்து தன்னை நல்ல நிலையை எட்டலாம் ஆன்மீகத்தில். இது அதுக்கான காலம். ஏன்னா உடல்நிலை வேறு சரியில்லை. இந்த நேரத்தில் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து என்னத்துக்கு அரசியல் மாதிரி சினிமாவிலையும் ஆக்ஷன் ஹீரோலாம் இதுக்கு மேலே என்னத்துக்கு? அது அவரோட விருப்பம். இருந்தாலும் ரசிகனாக நான் சொல்கிறது. சரி, இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.